உங்கள் பயத்தை நேரடியாக சந்தித்து அதன் வழியாகச் செல்லுங்கள். பயம் இயற்கையானது. பயம் மனிதனுக்குரியது. அது காலத்தின் தொடக்கத்திலிருந்தே நமது டிஎன்ஏவில் வாழ்ந்து வருகிறது. நீண்ட காலத்திற்கு முன்பு பயம் நம் முன்னோர்களை உயிருடன் வைத்திருந்தது. இருட்டில் மறைந்திருக்கும் வேட்டையாடுபவர்கள், நிழல்களில் காத்திருக்கும் ஆபத்துகள் குறித்து அது அவர்களை எச்சரித்தது. பயம் ஒரு கேடயம், உயிர் வாழும் உள்ளுணர்வு. ஆனால் உலகம் மாறிவிட்டது. நாம் வளர்க்கும் சந்தேகங்களில், நாம் தள்ளி போடும் கனவுகளில், நாம் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளும் வரம்புகளில் பயம் இனி நம்மை மரணத்திலிருந்து பாதுகாக்காது. இன்று அது நம்மை சிறந்தவர்களாக மாறுவதிலிருந்து பாதுகாக்கிறது. அது நம்மை சிறியவர்களாக வைத்திருக்கிறது. அது நம்மை அமைதியாக வைத்திருக்கிறது. அது நம்மை நம் சொந்த திறனின் விளிம்பில் நிற்க வைக்கிறது. பயம் மெதுவாக கிசுகிசுக்கிறது. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருங்கள். எதையும் ஆபத்தில் ஆழ்த்தாதீர்கள். தோல்வி அடையாதீர்கள். அந்த கிசுகிசுவின் காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் திறனுக்கு கீழே வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இதுதான். நாம் நமது பழைய கம்பிகளால் பிணைக்கப்படவில்லை. நாம் நமது கடந்த காலத்தின் கைதிகள் அல்ல. மனிதர்கள் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பரிணமிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளனர். நமது வளர்ச்சிக்கு இனி உதவாத உள்ளுணர்வுகளை முறியடிக்கும் அசாதாரண திறன் நமக்கு உள்ளது. நீங்கள் பயத்தை கொள்ளத் தேவையில்லை. நீங்கள் அதன் முன் மண்டியிட மறுக்க வேண்டும். உங்கள் இதயம் துடிக்கும் போது கூட நீங்கள் ஒரு அடி மட்டுமே முன்னேற வேண்டும். நடுங்கும் போது எடுக்கப்படும் அந்த ஒற்றை அடி ஆறுதலாக எடுத்து வைக்கப்படும் 1000 அடிகளை விட சக்தி வாய்ந்தது. உங்களை நீங்களே சக்தி வாய்ந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யாராக மாறுகிறேன்? நான் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குகிறேன்? எனது இலக்குகள் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றன? உங்கள் நோக்கம் தெளிவாகும்போது உங்கள் பயம் சுருங்கத் தொடங்குகிறது. ஆம், நீங்கள் வீழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் தோல்வி அடைவீர்கள். சந்தேகங்கள் கனவுகளை விட சத்தமாக கத்தும் தருணங்கள் இருக்கும். ஆனால் தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானது அல்ல. அது அதை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாகும். நீங்கள் மீண்டும் எழும்போதெல்லாம் உடைக்க மறுக்கும் மனதை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆன்மாவை தாங்கிக் கொள்ள கற்றுக் கொடுக்கிறீர்கள். பயம் இல்லாதது தைரியம் அல்ல. பயத்தின் முன்னிலையில் தைரியம் செயல். நிச்சயமற்ற தன்மை உங்களை சூழ்ந்தாலும் செய்ய வேண்டியதை செய்வது அது. நீங்கள் இதில் தேர்ச்சி பெறும்போது கைகள் நடுங்கினாலும், துடிக்கும் இதயம், நடுங்கும் குரல் இருந்த போதிலும், நீங்கள் முன்னேறும்போது நீங்கள் தடுக்க முடியாதவர்களாகி விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை நோக்கத்துடன் எதிரொலிக்கத் தொடங்குகிறது. உங்கள் கதை ஒரு உத்வேகமாகிறது. நீங்கள் உயரத் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் பயம் இழக்கிறது என்பதற்கான சான்றாக உங்கள் பயணம் மாறுகிறது. எனவே பயம் மறைந்து போகும் வரை காத்திருக்காதீர்கள். வாழ்க்கை வசதியாக இருக்கும் வரை காத்திருக்காதீர்கள். உங்கள் பயத்தை நேரடியாக சந்திக்கவும் அதை கடந்து செல்லுங்கள். அதை தாண்டி உயருங்கள். ஜெய் ஹிந்த்.